இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மக மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவர்க்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவர்க்கே அல்லேலூயாவே. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மக மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவர்க்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவர்க்கே அல்லேலூயாவே. தேசத்துள்ளோரே நடந்து வாருங்கள், மேலோகநாதருக்கே மெய்முடி சூட்டுங்கள். நாலா தேசத்துள்ளோரே நடந்து வாருங்கள், மேலோகநாதருக்கே மொய்முடி சூட்டுங்கள். சின்ன நாடுகளை விட்டு சீக்கிரமேகுங்கள், உன்னதராம் சாலேமுக்கு போய் முடி சூட்டுங்கள். சின்ன நாடுகளை விட்டு சீக்கிரமேகுங்கள், உன்னதராம் சாலேமுக்கு போய் முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மக மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவர்க்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவர்க்கே அல்லேலூயாவே. குற்றமில்லா பாலகரே கூடி குலாவுங்கள், வெற்றி வேந்தன் இயேசுவுக்கே விண்முடி சூட்டுங்கள். குற்றமில்லா பாலகரே கூடி குலாவுங்கள், வெற்றி வேந்தன் இயேசுவுக்கே விண்முடி சூட்டுங்கள். இயேசு என்ற நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள், ராஜாதின் ராஜ தலைக்கு நன்முடி சூட்டுங்கள். இயேசு என்னும் நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள், ராஜாதி ராஜ தலைக்கு நன்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மக மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவர்க்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவர்க்கே அல்லேலூயாவே. சகல கூட்டத்தார்களே சாஷ்டாங்கம் செய்யுங்கள், மகத்துவராசரிவரே மாமுடி சூட்டுங்கள். சகல கூட்டத்தார்களே சாஷ்டாங்கம் செய்யுங்கள், மகத்துவராசரிவரே மான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் மக மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவர்க்கே அல்லேலூயாவே.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகாவத்தே அல்லேலூயாவே உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னியன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள் உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னியன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள் ராஜாதி ராஜன் இயேசு இயேசு மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்குமாக மாட்சியாய் விளங்க அவர் திருநாமமே விளங்க அல்லேலூயா 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 அல்லேலூயாவே தேசத்துள்ளோரே நடந்து வாருங்கள் மேலோகநாதருக்கே மெய்முடி சூட்டுங்கள் நாலா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள் மேலோகநாதருக்கே மெய்முடி சூட்டுங்கள் சின்ன நாடுகளை விட்டு சீக்கிரமேகுங்கள் உன்னதராம் சாலேமுக்கு போய் மொழி சூட்டுங்கள் சின்ன நாடுகளை விட்டு சீக்கிரமேகுங்கள் உன்னதராம் ராஜாதி ராஜன் இயேசு மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பா ஒமேகாவே அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பா ஒமேகாவே அல்லேலூயாவே உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னன் இயேசுநாதருக்கே சூட்டுங்கள் உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள் ராஜாதி ராஜன் இயேசு இயேசு மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்குமாக மாட்சியாய் விளங்க அவர் திருநாமமே விளங்க அல்லேலூயா 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 அல்லேலூயாவே அல்பா ஒமேகாவே அல்லேலூயாவே அல்லேலூயா இது கிறிஸ்துமஸ் மாதம் மாத்திரம் இல்லாமல் தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துகிற மாதமாக இருக்கிறது கர்த்தர் செய்த 11 மாதங்களிலும் தேவனாகிய கர்த்தர் செய்த நன்மைகளை இந்த 12வது மாதம் கடைசி மாதம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அவருக்கு நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சேர்ந்து பாடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நன்மைகளை எல்லாம் நல்கிய நன்மைகள் எல்லாம் அதை நினைத்து நினைத்து சபையாராக 11 மாதங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒன்றாய் கூடி பாடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா கடலானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கிய தயவாய்
தயவாய் தயவாய் தயவாய் வாங்கியதை நான் வரையும் தயவாய் 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 நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க கிருபையின் மகதானம் அது வருங்காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார் ஜீவனை தியாகமாய் வைத்த பலன் கடும் சேவையில் மரித்தார் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம் சோர்ந்திடாது நிற்போம் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம் சோர்ந்திடாது நிற்போம் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நேற்றுக்களான பல நன்றி இழந்தே சத்ருக்களாயினாரே நேற்றுக்களான பல நன்றி இழந்தே சத்ருக்களாயினாரே சத்தியத்தை சார்ந்த தேவன் சித்தம் செய்திடுவோம் சித்தம் செய்திடுவோம் சத்தியத்தை சார்ந்த தேவன் சித்தம் செய்திடுவோம் சித்தம் செய்திடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அழைக்கப்பட்டோரே நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீ அழைக்கப்பட்டோரே நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீ அளவில்லா திருவாசம் இதனை அவனியோர் கழிப்பி அவனியோர் கழிப்பி அளவில்லா திருவாசம் இதனை அவனியோர் கழிப்பி அவனியோர் கழிப்பி நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம் நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே சீயோனே
சீயோனை பணிந்துமை கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமை கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே ராஜனையே, சீயோனின் ராஜனையே. ஓ நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனால் இன்னும் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனால் இன்னும் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவ தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, ஓ அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, ஓ அல்லேலூயா கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை துதித்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று சேர்ந்து பாடும். சாத்தானை சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா அல்லேலூயா. சபையாக ஒரு மனதாக கூடி அல்லேலூயா என்று அவரை பாடி ஆராதிப்போம். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, இயேசுவே அல்லேலூயா. பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, ஓ அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்த சரதலபோரே சரலபோரா. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுப்பா, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா 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 தகப்பனே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி படுத்தும். கண்மணி போல காத்தருளும், எம்மை கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். இவ்வளவாய் காத்திரு, இனிமேலும் காக்க போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே, ஓ அல்லேலூயா 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 பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ஓ அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே. நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மையாயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா. எல்லோரும் ஆராதிப்போம், இயேசுவை ஆராதிப்போம். சபையாக ஒரு மனமாக கூடி இயேசுவை ஆராதிப்போம். பரிசுத்தரை ஆராதிப்போம், திவ்ய நாமரை ஆராதிப்போம், சர்வ வியாபியை ஆராதிப்போம். அல்லேலூயா 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 கர்த்தருக்கே. அல்லேலூயா சலரதரப சக்கரதரகபு. அல்லேலூயா ஓ அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம். சபையில், நம்முடைய சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு தேவனை துதித்திடுவோம். எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றி. நமக்கு துதிகளை ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. ரபசந்தரோகவோ லியரபசந்தரபா. எங்கள் சபையில் எழுந்தருள்வீராக, எங்கள் சபையில் எழுந்தருள்வீராகப்பா. அல்லேலூயா அல்லேலூயா தேவன். ரதரசந்தரகபோ ரத்னகசந்தபோ உம்முடைய பிரசன்னமானது எங்கள் சபையில் காணப்படுவதாக, உம்முடைய வல்லமையானது காணப்படுவதாக. ஓ அல்லேலூயா தேவா
தேவனுக்கே அல்லேலூயா ஹalleluya 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 தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே. நான் சொல்லுகிறேன் எங்கள் சபையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதாக, எங்கள் சபையில் தேவனுடைய கிரியை உண்டாவதாக, சபையாய் ஒரு மனதாய் சேனையாய் நிற்க கிருபை செய்யும். நம் தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்போம். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த வருடம் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை அவர் கூறியிருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் இதுவரை ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தின் முடிவு இன்னும் வரவில்லை. இன்னும் சில நாட்கள், இன்னும் 26 நாட்கள் இருக்கிறது. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். அவர் கடைசி நிமிஷத்திலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து பாடும். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் அல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடையில் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். விசுவாசமாய் அறிக்கை செய்வோமா? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. மீண்டுமாக பாடுவோம். நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று உன்னை நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னதை யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும்போதும் கைவிடாத தேவன் நமக்கும் சொன்னதை செய்யும்போதும் கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன், கைவிட நம்மை கைவிட மாட்டா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை நீர் வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை ஆராதனை
இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர், என் பூர்வத்தில் அடைப்பட்டதை நீ எனக்காக ஒரு மனிதரும் தடுக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர், ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொன்ன சொல்லை காப்பாற்றிருக்கிறார், அவர் வாக்குரைத்து நிறைவேற்றுவார். ஓஹோ ஆராதனை. யார் யாருக்கெல்லாம் சொன்ன சொல்லை காப்பாற்றிருக்கிறார்? இயேசு சொன்ன சொல்லை காப்பாற்றியவர்கள் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி பாருங்கள். ஓ வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். அறிக்கை செய்வோம். உம்மையன்றி யாரும் இல்ல, ஓ முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், அவரை என்று வேற யாருமே இல்லை. உயர்த்துவோம், இயேசுவை உயர்த்துவோம். முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. அவரை பார்த்து நீ சொல்லி ஓ அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. அவர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவுமே இல்லை, எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஓ ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை. எனக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றிருக்கிறேன், எனக்கு வாக்குரைத்து காப்பாற்றிருக்கிறேன். காப்பாற்றிருப்பார். ஆனால் கரங்களை உயர்த்தி ஆராதியுங்கள். இயேசுவுக்கே ஆராதனை, நீ செய்து முடிக்க வல்லவர். ஓ சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. நீ சொன்னதை செய்து முடிப்பீர். இனியும் சொல்லி இருக்கிறீர், அதை செய்து முடிக்க வல்லவர். ஓ வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஓ ஆராதனை, வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லா வறண்ட நிலங்களும் வாய்க்காலாய் மாற்றுகிறார். வறண்டிடும் முன்னே வாய்க்காலாய் மாற்றுகிற இயேசு நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அவரை ஆராதிப்போமா. அவர் வறண்டதை எல்லாம் நீர் பாய்ச்சுகிற நிலமாக்க, ஒரு வற்றாத நீரொற்றாக மாற்றுகிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அளிப்பவரே, வறண்ட நீலங்களிலே வாய்க்கால் வறண்டு போயிருக்கிறப்பா, வாய்க்கால்கள் அமைங்கப்பா. வறண்ட நீளம், வறண்ட நீளங்களிலே என்னுடைய தொழில் வறண்டு போயிருக்கிறது, என்னுடைய வியாபாரம் வறண்டு போயிருக்கிறது, என்னுடைய வருமானம் வறண்டு போயிருக்கிறது. வாய்க்காலை அமைப்பீராக. நீலங்களிலே என்னோட வாழ்க்கையே வறண்டு போயிருக்கிறதே, வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, நீ தரும் மரமாக, காப்பாற்றி வளர்ப்பவரே. ஓ காப்பாற்றி வளர்ப்பவரே. கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே ஆவியே
பொழியும் ஆவியே நீர் மென்மையானவரே மேகஸ்தம்பமே வெண்மையானவரே மேகஸ்தம்பமாய் இருக்கிறீர் ஊற்று தண்ணீர் ஜீவநதி நீர் ஊற்று தண்ணீராய் இருக்கிறீர் ஓ ஜீவநதி ஆனந்த தைலமே என் ஆனந்த தைலமே ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே நீர் யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை வேகமே ஓ உள்ளங்கை வேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே நீர் மழையாக பொழியும் ஆவியே பனி போல எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம் உரத்த சத்தமாய் பனி போல பெய்கிற பரிசுத்தம் பொழியும் ஆவியே நீர் பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் கடைசியாக கரங்களை உயர்த்தி ஆவியே சபையாக கரங்களை உயர்த்தி ஓ மழையா எங்கள் சபை மீது மழையாக பொழிவீராக எங்கள் வாழ்க்கையின் மீது மழையாக பொழிவீராக எல்லா வறண்டு போனது எல்லாம் வாய்க்காலாய் மாறுவதாக எல்லா வனாந்திரங்களும் வயல்வெளியாய் மாறுவதாக தண்ணீர் தடாகமாக மாற்றுவீராக ஆவியே 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 மழையாக பொழியும் എല്ലാവരും കരങ്ങൾ അടിച്ച് ആരാധിപ്പോ കൊഞ്ചം നേരം ഹല്ലേലൂയ 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 ആണ്ടവരെ ആരാധിപ്പോ എല്ലാവരും ആരാധിപ്പോ ഹല്ലേലൂയ ആണ്ടവരെ നന്ദി 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 ഹല്ലേലൂയ പരിശുദ്ധരെ ഉമക്ക് നന്ദി 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 ഹല്ലേലൂയ ആവിയിലും ഉണ്മയിലും വല്ലമേ എല്ലാവരും ആരാധിക്കുക ഹല്ലേലൂയ 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 നമുക്ക് ചെയ്ത നന്മകൾക്കായി എല്ലാവരും നന്ദി செலுத்துவோம் കരങ്ങളെ അടിച്ച് ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ വല്ലമയോടെ ഹല്ലേലൂയ പരിശുദ്ധാവിൽ നിറച്ച് ആരാധിപ്പോ കൊഞ്ച നേരം ഹല്ലേലൂയ അവർ நல்லவர் பெரியவர் அவர் செய்த எத்தனையோ நன்மைகள் നമ്മുടെ வாழ்க்கையில் இருக்கிறது ஹல்லேலூய நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே நன்றி 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 முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம் கீழே இருக்கிறவங்க சேர்ல இருக்கிறவங்க கூட நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது நல்லது தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் கூட நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம சபையாய் ஜெபிக்கலாம் ஒரு நல்ல நேரம் ஜெப நேரம் தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம் நம்முடைய இருதயத்தை திறந்து தேவனிடத்தில் பேசுகிற ஒரு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்
ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படி பரிசுத்த ஆவியானுடைய செவிகள் திறந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட இந்த நேரத்தில் நம்ம செபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. அப்பா உமக்கு சோத்திரம். இந்த 10 நிமிஷம் நம்ம ஒரு மனமாக ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்ம மத்தியில் பலத்த கரமாக இறங்குவார், பலத்த விதமாக இறங்குவார். அவருடைய அதிசயமான காரியங்களை நினைத்து தேவனை நினைச்சு கர்த்தரிடத்தில் பேசுவோம், செபிப்போம். நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி பேசுவோம். நம்முடைய வாய்களை எல்லாரும் திறப்போம். சபையார் எல்லாரும் வாய்களை திறந்து செபிங்க. இந்த 12வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறது மிகவும் நல்லது. முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கிறது மிகவும் நல்லது. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா எங்களை ஒரு முறை கூட பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்கே தாழ்த்தி ஜெபிக்கிறோமோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரப்பா. நாங்கள் எங்களை சபையாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தில் ஜனங்கள் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய அந்த தாழ்த்தப்பட்ட நிலைமையை பார்த்து அவர்களை உயர்த்தினீரே அப்பா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்திலே எங்களை சபையாய் மக்களாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கண்களையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா தேவமே ஆண்டவரே, நல்ல சாட்சிகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நல்ல சாட்சிகளை எங்களுடைய சபைகளை ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிறீரே அப்பா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் விசேஷமா ஆண்டவரே 2 வீலரில் போற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நீர் பாதுகாத்து கொண்டீரே அப்பா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஏதோ ஒரு நேரத்தில் வேகமாய் போகிற அனுபவங்கள் இருந்தாலும் தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. எந்தவித சேதங்கள் இல்லாதபடிக்கு தேவன் ஜீவனை கர்த்தர் கொடுத்தீரே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். எவ்வளவு நேரங்கள் காற்று புயல்கள் ஆண்டவரே உமக்கு சோத்திரம், நல்ல வெயில் அடித்தாலும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் மீண்டுமாய் ஆண்டவரே பத்திரமாய் குடும்பத்திலே திரும்பி வரும்படி கர்த்தர் செய்தீரே அப்பா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு நெருக்கமான வைரல் ஃபீவர்கள் எங்கு பார்த்தாலும் பரவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொண்டீரப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆன்லைன் கிளாஸோ இல்லை ரெகுலராக அவர்கள் ஸ்கூலுக்கு போகிற அனுபவங்கள் இருந்தாலும் தேவனே அவர்களை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொண்டீரப்பா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. வேலைக்கு போகிற ஒவ்வொருவரோடும் உடைய கரம் கூட இருந்ததே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நெருக்கங்களின் மத்தியில் ஆண்டவரே ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விசாலத்தை தரும்படி இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நல்ல எக்ஸாம் எழுதும்படி கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைக்கான எல்லா விதமான ஞானத்தையும் கான்சன்ட்ரேட்டையும் கொடுத்தீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் நம்பி இருக்கிற ஜனங்களை வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேளை ஆண்டவரே முழங்கால் படியிடுகிற எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற ரோஸ்லின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபைகளிலே ஜீவனுள்ள சாட்சிகளை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலவீனம் உள்ளவனுக்காகிலும் உதவுவது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உம்மை நோக்கி முழங்கால் படியிடுகிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே ஜெபத்தையும் கேட்கிற கர்த்தர் ஆண்டவரே. எவ்வளவோ தேவைகள் இருக்குது ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் மாதம் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக தேவைகள் இருக்கப்பா, என் தேவன் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு சரியான வேலைகள் கிடைக்காதபடிக்கு இருக்குப்பா, என் தேவனாகிய கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கு தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதாகப்பா. அப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பதிலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம். பலன் இல்லையே, இதற்காக நான் என்ன செய்வேன், எனக்கு போதுமான வசதி இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று யோசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்திலே ஆலயத்துக்குள்ள வந்து வாயை திறந்து ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரையும் வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவனுள்ள சாட்சிகளை தருகிற தேவன் ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே
கண்ணீருக்கு பதிலான அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆனந்த களிப்பை தருகிற தேவன் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களுக்கு மத்தியில உம்முடைய பூரண கிருபை அவர்களுக்கு மத்தியில விளங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிசினஸ் செய்கிறவர்களுடைய கரங்களை ஆசீர்வதிப்பீராக. வேலைக்கு போகிறவர்களுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மாதம் நடத்த முடியலையே, இன்னும் நாட்கள் இருக்கிறதே, எனது எல்லா விதமான காரியங்களும் செலவழிந்து போனதே, இவ்வளவு கொஞ்சம் இருக்கிறதே என்று வேதனைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு விசாலத்தை தரும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் நினைக்கிற கர்த்தர் பூமி எங்கும் உடைய கண்கள் உலாவி சுற்றி திரிகிறது அப்பா. யாருடைய வீட்டிலே எப்ப குறைவுகள் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த குறைவுகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற பெற்றோர்களுடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, கடனுடைய சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கை ஒரு அற்புத விடுதலை தரும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருடத்தை நன்மையாய் முடிக்க நான் தேவ சமூகத்திலே ஒரு பொருத்தனையோடு கூட இருக்கிறேன். என் தேவன் என்னுடைய பொருத்தனைகளை எல்லாம், என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், ஒரு நன்மைகளை உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை நன்றாய் கரை சேர்க்க வேண்டும், ஒரு நல்ல இடத்திற்கு அவர்களை கட்டி கொடுக்க வேண்டும், ஒரு கர்ப்பத்தின் கனி திறக்க வேண்டும் என்று வேண்டி ரொம்ப நாளாய் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஃபீஸ் கட்ட முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா விதமான நெருக்கங்களை மாற்றும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நான் ஜெபிக்க வேண்டும், இன்னும் நான் பரிசுத்தமாக வேண்டும். அடிக்கடி விழுந்து போகிறேன், அடிக்கடி பரிசுத்தத்திலே குறைவுள்ளவனாய் காணப்படுகிறேன். எப்படியாகிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான தரிசனத்தை தருவீராக. ஒரு அற்புதமான ஆண்டவரே நோக்கத்தை கர்த்தர் தருவீராக. கர்த்தர் சொப்பனங்களோடு பேசுவீராகப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தைகள் மூலமாய் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் கிடைக்காதபடிக்கு வேண்டுதல் செய்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு தொடுதல் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பேக் பெயினோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில அந்த பேக் பெயினை தொடும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். முழங்கால் என்னால போட முடியல, முழங்கால் படியிட்டு ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல என்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான விடுதலை தரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீண்ட நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்க தான் விரும்புகிறேன், ஆனாலும் சோர்வு வருகிறது, என்னால பலப்பட முடியலையே என்று விரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில பலத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கழுகுக்கு சமானமாய் வாழ திரும்ப வயது போலாகிறது என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கழுகுக்கு சமானமாய் வாழ திரும்ப வயது போலாகிற வயதை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே விடுதலை உண்டு, என் தேவ சமூகத்திலே பதில் உண்டு, தேவ சமூகத்திலே பதில் உண்டு, தேவ சமூகத்திலே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் தொடுவீராக. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆண்டவரே. என் தேவன் வெளிப்படையாய் வெளியரங்கமாய் பதில் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை முறை அடையாளத்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அடையாளத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதாவது ஒரு தரிசனத்தை எனக்கு தாங்கப்பா, என் சூழ்நிலைகளுக்கு விடுதலைக்கு ஒரு அடையாளத்தை தாங்கப்பா என்று விரும்புகிறவருடைய வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வருடங்கள் முடிந்து வருகிற வருடமாவது ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும், ஒரு விடியல் உண்டாக வேண்டும், ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறவருடைய வாழ்க்கையில் ஒரு விடியல் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கணவன்மார்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறவருடைய மனைவியுடைய ஜெபத்தை கேட்பீராக. மனைவியுடைய எல்லா விதமான காரியங்களும் குடும்பத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று விரும்பி ஜெபிக்கிற கணவன்களுடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் நிறைவேறட்டும். தேவ சித்தம் சபையில நிறைவேறட்டும். என் தேவ சபையில எழுப்புதல் உருவாகட்டும். என் தேவ சபை ஜெபத்தில் பற்றி எரியட்டும். என் தேவ சபை உபவாசம் எடுக்கட்டும். என் தேவ ஜனங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கட்டும் ஆண்டவரே. என் தேவனே கர்த்தர் தொடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை அசைவாடுவீராக. ஆவியானவருடைய அசைவாடுதல் ஒவ்வொருவரையும் தொடுவட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இந்த பலிபீடத்திலிருந்து தேவ சத்தம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சத்தம் பலிபீடத்திலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த காலை வேளையில வாக்கு தத்தங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழங்கால் படியிட்டு ஜெபித்த ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும்
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya hallelujah hallelujah ஹalleluya. may God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us read from the book of Acts chapter 1 verse 6 to 11. The book of Acts அப்போஸ்தலருடைய நடபடிகள் chapter 1 ஒன்றாம் அதிகாரம் verse 6 to 11. 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். Hallelujah. ஹalleluya. After the resurrection of Jesus Christ, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக he almost spent 40 days on this earth. இந்த பூலோகத்தில் அவர் ஏறக்குறைய 40 நாட்கள் அவர் செலவழித்தார். And at the end of these 40 days, இந்த 40 நாட்களின் முடிவில் he supposed to go to the heaven. அவர் பரலோகத்திற்கு செல்ல வேண்டிய எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரமாக இருந்தது. That time he with his disciples they gathered together. அவரும் அவருடைய சீஷர்களும் ஒன்றாக கூடி இருந்தார்கள். And at that time Jesus was speaking to them. அந்த நேரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இப்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார். And after that அதற்கு பிறகு he just ascended to the heaven. அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிறார். And at that time some of the questions were the questions that was arised from the disciples. அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் சீஷர்கள் மத்தியிலே சில கேள்விகள் எழும்பினது. The question was something surprising. When will you restore the kingdom of God? அந்த கேள்வி மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தது. மீண்டும் எப்பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே மறுசீர் அமைப்பீர், அதாவது மீண்டுமாக கொண்டு வருவீர் என்று. In another words, வேற வசனங்களில் it is says about the second coming of Jesus Christ. அது இயேசுவினுடைய இரண்டாம் வருகை குறித்து சொல்லுகிறதான வசனமாக இருக்கிறது. And who will go when Jesus second coming? யாரெல்லாம் இயேசுனுடைய இரண்டாம் வருகையிலே அவர்கள் செல்லுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்கிற ஒரு கேள்வி. It's a question. அது ஒரு கேள்வி. Who can go with Jesus? யாரெல்லாம் இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? Who can be with Jesus when he is second coming? Parousia. அவர் எப்பொழுது கடந்து வருகிறாரோ இரண்டாம் வருகையிலே அவர் எப்பொழுது நாம் எல்லாரும் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. In the verse 9 to 11 when we read this, 9 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, and this verse clearly says something there. இந்த வசனங்கள் அது தெளிவாக சில காரியங்களை நமக்கு தெரிவிக்கிறது. When the verse 10 says that and they were gazing intently into the sky while he was going, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், suddenly what happened? 2 angels came down there. அங்க என்ன நடக்கிறது? திடீரென்று 2 பேர் அவர்கள் அருகே நிற்கிறார்கள். And they spoke to them. அவர்களிடத்தில் இப்படியாக பேசுகிறார்கள். Verse 11, men of Galilee, why do you stand looking into the sky? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? Yes, why are you wasting time by looking at to the sky? ஏன் நீங்கள் வானத்தை பார்த்து உங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்விகளை எழுப்பினார்கள். And after this question, இந்த கேள்விக்கு பிறகு they gave an answer. அவர்கள் ஒரு பதிலையும் கொடுத்தார்கள். This Jesus who has been taken up from you into heaven, இந்த இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் will come in just the same way as you have watched him go into heaven. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். So this is the hope of all the Christians community. இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தின் அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இது திகழ்கிறது. The same way
that Jesus went to the heaven, the same way he will come back. இயேசு எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே வண்ணமாக அவர் மீண்டுமாக பூமிக்கு வருவார் என்பதே. So they were telling to the disciples that for this reason you don't waste your time. அதனால இந்த காரணத்தினாலே உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம் என்று இந்த ரெண்டு பேர்கள் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். So don't waste your time. உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். And another time they were using that you have to wait for his arrival. அவர் எழுந்து வரும்பொழுது நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். In verse 6 to 7 when we read there, 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது in verse 6 they raised a question, Lord, when will you come? அவர்கள் கேட்கிறார்கள், இக்காலத்து ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர எப்பொழுது என்று கேட்கிறார்கள். So the answer was, அதனுடைய பதில் என்னவென்றால், see, this time is not for my side. இது என்னுடைய நேரத்தை, இது என்னுடைய காலம் அல்ல என்று சொல்லுகிறார். You can read 7. It is not for you to know times which the Father has fixed by his own authority. 7ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொன்னார். So it is in Father's authority. அது பிதாவான தேவனுடைய கர்த்தருடைய கரத்தில் அது அதிகாரமாக இருக்கிறது. Even Jesus also doesn't know the time. இயேசுவுக்கும் கூட அந்த சமயம் என்னவென்று தெரியாது. Even we don't know the time. நமக்கும் கூட அந்த சமயம் தெரியாது. But we know the many things Jesus shared about the time of his second coming. ஆனால் நமக்கு தெரியும் அநேக நேரங்களில் தம்முடைய இரண்டாம் வருகை குறித்து இயேசு எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்று. But what we have to do? ஆனால் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? And who will go when Jesus is coming? இயேசு வரும்பொழுது யாரெல்லாம் அவரோடு கூட கடந்து போவார்கள்? The first is we have to read from the book of Hebrews chapter 9 verse 28. முதலாவது காரியமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Hebrews chapter 9 verse 28. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். Hallelujah. Hallelujah. So in the verse 28 it says that 28ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, those who eagerly wait him, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, for them Jesus is coming again. அவர்களுக்காக இயேசு மீண்டுமாக வரப்போகிறாராம். Hallelujah. Hallelujah. When first time when he came here, முதல் முறையாக அவர் இங்கே வந்த பொழுது he came with a human body. அவர் தன்னுடைய மனுஷ சரீரம், நம்மை போல ஒரு மனுஷ சரீரத்திலே அவர் கடந்து வந்தார். The weaknesses that we are bearing, நாம் சுமந்து கொண்டிருக்கிறதான அதே பலவீனங்களோடு Jesus also took in his body. இயேசுவும் கூட அதை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். Not only that, அது மாத்திரமல்ல, he took all of our sin. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் தம் மீது ஏற்றுக்கொண்டார். He took all our curse. அவர் நம்முடைய சாபங்களையும் ஏற்றுக்கொண்டார். And he was crucified. அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். Died and resurrected. அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். But this time, second time, ஆனால் இரண்டாம் முறை the word says that he is coming in the second time for salvation. ஆனால் இரண்டாவது முறை அவர் ரட்சிப்பை அருளும்படி வரப்போகிறார் என்று எழுதியிருக்கிறது. Without any sin. எந்தவித பாவமும் இல்லாமல் வரப்போகிறார். So second time he is coming to take us. இரண்டாவது முறை நம்மை எடுத்துக்கொள்வதற்காகவே வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. And the verse clearly says that those who are waiting for him. அந்த வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக. Hallelujah. Hallelujah. So who will go when Jesus is coming? இயேசு வரும்பொழுது யாரெல்லாம் அவரோடு கூட கடந்து செல்வார்கள்? Those who are waiting for him. யாரெல்லாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, Those who are waiting for the Jesus second coming. யாரெல்லாம் இயேசுவுடைய இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ. Hallelujah. Hallelujah. In another verse we can see in Matthew chapter 24 verse 44. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். Matthew 24 verse 44. மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். Hallelujah. Hallelujah. So here this verse says that for this reason you also must be ready. ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று வேத வசனம் எழுதியிருக்கிறது. So in another form of waiting is be ready. இன்னொரு காத்திருப்பதில் இன்னொரு பரிமாணம் என்னவென்றால் ஆயத்தமாய் இருங்கள் என்பதே.
For example, ஒரு உதாரணத்திற்கு in the early morning we are getting up from the bed. அதிகாலையிலே நாம் நம்முடைய படுக்கையிலிருந்து எழுந்து கொள்கிறோம். So our target is we have to go for school, or we have to go for job, or we have to go for a business. நம்முடைய இலக்கு என்னவாக இருக்கும் என்றால் பள்ளிக்கு செல்ல வேண்டும், அல்லது வேலை ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும், அல்லது நம்முடைய தொழிலுக்கு அது சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு செல்ல வேண்டும். So we know the time to get out from the home. அதற்காக நமக்கு நன்றாக தெரியும் எப்பொழுது வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று. Maybe 8 o'clock, maybe 9 o'clock, maybe 10 o'clock. அது 8 மணியாக, 9 மணியாக, 10 மணியாக கூட இருக்கலாம். So everyone know we are looking at the clock and waiting for the correct time to depart from the home for the job or whatever. நம்முடைய வேலைகளுக்கோ மற்ற இடத்துக்கோ செல்வதற்கு சரியாக நாம் அந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டு அதற்காக காத்திருந்து நாம் எப்பொழுது வெளியே போகலாம் என்று நாம் நினைக்கிறோம். But what we will do at the same that schedule bracket period, அந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் அங்கே என்ன செய்கிறோம்? we are getting up from the bed, நாம் படுக்கை விட்டு எழுந்து கொள்கிறோம், and we will brush, நாம் பல்லை வளக்குவோம், and we will take bath, நாம் குளிப்போம், and we will change our dress, நம்முடைய ஆடைகளை எல்லாம் மாற்றுவோம், and we will take our breakfast also, நம்முடைய காலை சிற்றுண்டி எடுப்போம். we are getting ready, நாம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். because we have to go. ஏனென்றால் நாம் கடந்து செல்ல வேண்டும். We will not go the same way that we were sleeping. நாம் எப்படி தூங்கி கொண்டிருந்தோமோ அந்த அப்படி எப்போ இருந்தோமோ அதே வண்ணமாக இருப்பதில்லை. No, we will not do that way. அந்த வழியாக நாம் செய்வதில்லை. We will change everything. நாம் முற்றிலுமாக மாற்றி விடுவோம். So that's one example for getting ready. அதுதான் ஆயத்தமாகிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. Or in another word, இன்னொரு வழியில் for a marriage, ஒரு திருமணத்துக்கு நாம் கடந்து போகிறோம். and for the marriage of a bride and bridegroom, they are getting ready. இந்த திருமணத்திற்காக மணப்பெண்ணும் மணமகனும் அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். They know the exact date and time for the marriage. அவர்களுக்கு அந்த திருமணத்திற்கான சரியான தேதியும் தெரியும், நேரமும் தெரியும். So they are purchasing new dresses. அதற்காக அவர்கள் புதிய ஆடைகளை அவர்கள் வாங்குகிறார்கள். And I don't know, in North India we have turmeric ceremony. அங்கே வட இந்தியாவிலே அங்க மஞ்சளை வைத்து ஒரு விழா ஒன்றை அவர்கள் சிறப்பிப்பார்கள். So the bride and bridegroom, they would apply the turmeric on their body. இந்த மணப்பெண்ணும் மகனும் அவர்களுடைய சரீரத்திலே இந்த மஞ்சளை முழுவதுமாக பூசிக்கொள்வார்கள். So many ceremonial services are there. அநேக விழாக்கள் அங்கு நடைபெற இருக்கிறது. So for this we are seeing a ready. இந்த காரியத்துக்கெல்லாம் நாம் பார்க்கும்போது ஆயத்தம் என்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். So many ways we are getting ready, and for going for a another town, we are getting ready to catch the train. வேற ஒரு பட்டணத்துக்கு செல்வதற்கு கூட நாம் அந்த ட்ரெயினை பிடிக்க வேண்டும் என்று, ரயிலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வேகமாக அதற்காக ஆயத்தப்பட்டு செல்கிறோம். So we are taking all these silly things for getting ready. நாம் இப்படிப்பட்டதான ஒரு சிறிய சிறிய காரியங்களை எல்லாம் ஆயத்தமாவதற்காக அதை நாம் செய்கிறோம். So the same with the word of God says here. அதே போல தான் வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. For Jesus is coming. இயேசு வரப்போகிறார். And we don't know the season when it will come. நமக்கு அந்த நாழிகையும் தெரியாது, அவர் எப்போது வரப்போகிறார் என்பதும் தெரியாது. So what we have to do? நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? We have to get ready. நாம் ஆயத்தமாக வேண்டும். We have to get ready means it doesn't mean that we cannot sleep, we cannot do any other work here. நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பது அதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் தூங்க கூடாது அல்லது வேறு எந்த வேலையும் செய்ய கூடாது என்பதின் அர்த்தம் அல்ல. In 2 Timothy chapter 2 verse 21, 2 Timothy, 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். and it says that அது இப்படியாக சொல்லுகிறது. Therefore if anyone cleanses himself from these things, he will be a vessel for honor. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். So how can we get ready? நாம் எப்படி ஆயத்தமாகி கொள்ள முடியும்? Through the process of sanctification. பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற அந்த ஒரு செயல்முறையிலே நாம் ஆயத்தமாக்கப்பட முடியும். We have to sanctify from all the unclean things. எல்லாவித அசுத்தமான காரியங்களில் இருந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. So the first one, we have to be ready. முதலாவது காரியம் என்னவென்றால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். In another words, we have to wait for him. இரண்டாவது வழியாக இப்படி சொல்ல வேண்டும் என்றால் அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். For this process we have to go through the sanctification. இந்த காரணத்திற்காக நாம் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற ஒரு செயலுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும்.
used to wash our dresses. நாம் நம்முடைய ஆடைகளை தோய்ப்பதுண்டு. We used to wash the kitchen vessels. நாம் நம்முடைய கிச்சனில் இருக்கிறதான பாத்திரங்களை அதை தோய்ப்பதும் உண்டு. We used to wash our own bodies. நம்முடைய சரீரங்களையும் நாம் கழுவுவது உண்டு. Because we don't like the dirtiness. ஏனென்றால் நமக்கு அழுக்கு பிடிக்காது. The same way, அதே போலதான் we have to wash our spiritual life. நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கழுவுவர்களாக இருக்க வேண்டும். Many unclean things will become in our life, and it will be our spiritual life will be corrupted. எல்லா அநேக அசுத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை தாக்கும். அதனாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது மிகுந்த கரைப்பட்டு தீங்கானதாக இருக்கும். So with the blood of Jesus and the power of the word of God, இயேசுனுடைய இரத்தத்தின் நிமித்தமாக தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக we have to sanctify from all this filthiness. எல்லா விதமான இந்த அழுக்கான இருக்கிற காரியங்களிலிருந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். Hallelujah. Hallelujah. For this we have to try for each and every day. இதை செயல்படுத்துவதற்கு நாம் தினந்தோறும் இதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். For Jesus second coming, இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு those who are waiting for him can go with him. யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவரோடு கூட சேர்ந்து போகலாம். Those who are not waiting for him, they cannot go with him. அவருக்காக காத்திருக்காதவர்கள் அவரோடு கூட செல்ல முடியாது. Hallelujah. Hallelujah. Because it's a practical example in our life. ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நடைமுறையான ஒரு உதாரணமாக இருக்கிறது. Once I missed a train. ஒரு விசை நான் என்னுடைய ட்ரெயினை நான் மிஸ் செய்து விட்டேன். The train was already late. ட்ரெயின் ஏற்கனவே அது தாமதமாக தான் வந்தது. And I waited for the whole night. நான் முழு இரவும் அந்த ரயிலுக்காக காத்திருந்தேன். And my ticket was in third AC. என்னுடைய டிக்கெட் வந்து மூன்றாவது ஏசியில் இருக்கிறது. I was waiting to get somehow into the train. எப்படியாவது அந்த ட்ரெயினுக்குள்ளே நான் போய் விட வேண்டும் என்று நினைத்தேன். But the train delayed around 12 hours. அந்த ரயிலானது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தாமதமாக தான் கடந்து In வந்தது. the waiting room I was waiting and waiting. அந்த வெயிட்டிங் ரூமிலே நான் வந்து வெகு நேரமாக காத்துக்கொண்டே இருந்தேன். And in between I slept also. அதற்கு இடையிலே நான் தூங்கியும் விட்டேன். At the same time just looking at the board, the timing. அந்த நேரத்திலே அங்க இருக்கிறதான போர்டிலே நான் நேரத்தை குறித்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். Even carefully listening the announcement. எல்லா அறிவிப்புகளையும் தெளிவாக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். Early morning 7 o'clock. அதிகாலையில 7 மணிக்கு And announcement came. ஒரு அறிவிப்பு கடந்து வந்தது. But I couldn't understand. ஆனால் அந்த அறிவிப்பை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. I just sitting in the waiting room. நான் அப்படியே என்னுடைய வெயிட்டிங் ரூம்ல காத்து கொண்டிருந்தேன். I was in mid wait. I was sleeping. I just sleeping there. அங்க நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். Suddenly I shocked. திடீரென்று எனக்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டது. Because I heard that the train is coming to the second platform. நான் கேட்டேன் இந்த ட்ரெயின் ஆனது இரண்டாவது பிளாட்ஃபார்முக்கு நடைமேடைக்கு வந்து கொண்டிருக்குது. I am in the first platform waiting room. நான் முதலாவது நடைமேடையில் உள்ள பிளாட்ஃபார்மில் உள்ள வெயிட்டிங் ரூமிலே படுத்துக் கொண்டிருக்கிறேன். In confusion I took my bag and I ran as I saw a train standing there. நான் இந்த குழப்பத்திலே நான் வேகமாக ஓடி அங்கு என்னுடைய பேக் எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்க ட்ரெயின் நிற்பதை கண்டேன். I had to take a long road because over bridge there. அதனால இந்த பிரிட்ஜுக்கு மேலே நான் நடந்து சென்று ஒரு வெகு தூரமான ஒரு பிரயாணம் இருக்கிறது. When I was running this train started. நான் ஓடி கொண்டிருக்கையில் இந்த ரயிலானது துவங்க ஆரம்பித்து விட்டது. But I somehow reached before the train. ஆனால் எப்படியோ அந்த ட்ரெயின் போகிறதுக்கு முன்பாகவே அந்த ட்ரெயினை நான் போய் சென்றடைந்தேன். The third class AC was just in front of me. எனக்கு முன்பாக அந்த தேர்ட் கிளாஸ் ஏசி ஆனது நின்று கொண்டிருக்கிறது. But I confused whether this is the same train that I had to go. நான் ஒரு விசை குழம்பி போய்விட்டேன். இதுதான் நான் செல்ல வேண்டியதான சரியான ரயிலா என்று. Because of that confusion I didn't get into the train. அந்த குழப்பத்தின் நிமித்தமாக நான் அந்த ரயிலுக்குள்ளாக செல்லவில்லை. But it was running and it went. ஆனால் அது ஓடிக்கொண்டு அது போய்விட்டது. And I was there. நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். So sometimes this confusion came in our mind. சில நேரங்களில் இப்படிப்பட்டதான ஒரு குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. These problems will attack our spiritual life. இந்த பிரச்சனைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்கும். And Jesus will come, he will go by. இயேசுவும் வருவார், அவர் மீண்டுமாக Those who are waiting for him, they will go with him. அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவரோடு கூடவே செல்வார்கள். Those who are in confusion, யாரெல்லாம் குழப்பத்தில் இருக்கிறார்களோ, those who are in sleeping, யாரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, those who are busy with other schedules, யாரெல்லாம் மற்ற காரியங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கிறார்களோ, they cannot catch this. அவர்கள் இதை பிடித்துக் கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. So those who are waiting for him, they can go with him. யாரெல்லாம் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவரோடு கூட கடந்து போவார்கள். Then secondly, who can go with him? இரண்டாவதாக யாரெல்லாம் அவர் கூட செல்லலாம்? We would like to read from the book of John. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிப்போம். From chapter 14, 1 and 3.
14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 14 முதல் 3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். Amen. The verse here says that இங்கு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. in the first verse, believe in me. முதலாவது வசனம், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். Believe in God. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். It's a verse that was coming from the mouth of Jesus. இயேசுவுடைய நாவிலிருந்து பிறந்ததான வார்த்தையாக இது இருக்கிறது. Those who are in confusion, யாரெல்லாம் குழப்பத்தில் இருக்கிறார்களோ, those who are in trouble, யாரெல்லாம் உபத்திரவத்தில் இருக்கிறார்களோ, still in confusion, they have to believe that யாரெல்லாம் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். Jesus said in the verse 6, இயேசு 6ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறார். I am the way and the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். No one comes to the Father but through me. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Hallelujah. Hallelujah. No one enter into the kingdom of God unless Jesus. இயேசுவை அல்லாமல் யாரும் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. So it is clearly says here, அது மிகவும் தெளிவாக நம்மிடத்தில் சொல்லுகிறது. we have to believe. நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். We have to believe in the midst of the problems. நாம் பிரச்சனைகளின் நடுவிலே அவரை விசுவாசிக்க வேண்டும். We have to believe in the midst of all the family issues. எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகள் மத்தியிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். We have to believe all kinds of worldly issues. எல்லா விதமான உலக ரீதியான பிரச்சனைகள் மத்தியிலே அவரை விசுவாசிக்க வேண்டும். Jesus is the only truth and only the life and only the way. இயேசு மாத்திரமே, அவர் மாத்திரமே வழியும், அவர் மாத்திரமே சத்தியமும், அவர் மாத்திரமே ஜீவனாய் இருக்கிறார். And those who are believing Jesus, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ what will happen in their life? அவருடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவிக்கும்? We will read from 1 Thessalonians நாம் வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் chapter 4 verse 13 and 17. 13 to 17. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க 1 கேட்போம். Thessalonians chapter 4 verse 13 to 17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசித்திருக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். In verse 14 it says that who can go? Those who believe him. 14ஆம் வசனத்தை இப்படியாக சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரோடு கூட கடந்து போவார்கள். And what we have to believe? நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? Jesus died and rose again. இயேசு மரித்தார், அவர் மீண்டுமாக உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். Jesus died for me, for you. இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார். And Jesus rose again for you, for me. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு மீண்டுமாக உயிரோடு எழுந்தார். And Jesus will come back for me and for you. இயேசு மீண்டுமாகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுந்து வருவார். This is the belief, this is the hope that we have. இதுதான் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கிறது. And those who are believing, what will happen in their life? யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும்? In the following verses it says that பின்வருகிற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது there's something going to happen. ஏதோ ஒன்று அங்கு நடக்க இருக்கிறது. And what is that? In 15 and 16 we can see that 15 16ஆம் வசனங்களை நாம் பார்க்க முடியும். when the trumpet of God, அந்த எக்கால சத்தம் முழங்கும் போது it says that in the verse 16, the voice of the archangel and with the trumpet of God, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் and the dead in Christ will rise first. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Hallelujah. Hallelujah. Those who died
died in Christ those who died in Christ, they will rise first. இயேசுவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக உயிரோடு எழுந்திருப்பார்கள். So we have to underline that இந்த verse. காரியத்தை நாம் மிக அதை கோடிட்டு எழுத வேண்டும். Those who died in Christ. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தார்களோ, If we are not dead in Christ, நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லை என்றால் we cannot rise at first. நாம் முதலாவதாக எழுந்திருக்க முடியாது. Hallelujah. அல்லேலூயா. We will rise, but not the first, but at the second, next time. நாமும் எழுந்திருப்போம், ஆனால் முதலாவதாக எழுந்திருக்க மாட்டோம், அடுத்ததாக வருகிற முறையிலே எழுந்திருப்போம். Those who do not died in Christ, they will. இயேசுவுக்குள் மரிக்காதவர்கள் அவர்கள் அடுத்த முறையில் எழுந்திருப்பார்கள். Hallelujah. அல்லேலூயா. But those who died in Christ, ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், those who died from the worldly desires, எல்லா விதமான உலக ஆசைகளிலிருந்து மரித்தவர்கள், from the worldly sin, எல்லா விதமான உலக பாவங்களிலும் மரித்தவர்கள் in Christ, கிறிஸ்துவுக்குள், and once they died from the physical body, அவர்கள் இந்த மாம்ச சரீரத்திலே மரித்த உடனே when Jesus is coming, இயேசு வரும் பொழுது they will rise first. அவர்கள் முதலாவதாக உயிரோடு எழுந்திருப்பார்கள். Hallelujah. அல்லேலூயா. We have many relatives. நமக்கு அநேக உறவினர்கள் உண்டு. We have many dear ones that depart from this earth. இந்த உலகத்திலிருந்து நமக்கு அன்பானவர்கள் அநேகர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். They are slept now. அவர்கள் இப்போது உறங்கிக் They கொண்டிருக்கிறார்கள். are sleeping now. அவர்கள் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். But this is the truth that ஆனால் இதுதான் சத்தியம். all the human beings will rise again. எல்லா விதமான மனுஷர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். All the human beings, those who died in Christ, those who do not died in Christ, everyone will rise again. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தார்களோ, கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லையோ, எல்லாரும் எழுந்திருப்பார்கள். Because every human being need to get reward from God. ஏனென்றால் எல்லா மனுஷரும் எல்லா மனுக்குலமும் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எழுந்து கொள்ள வேண்டும். But for the second coming of Jesus, ஆனால் இயேசுவுடைய இரண்டாம் வருகையில் there is a particularly separated for the church. ஆனால் சபைக்கென்று தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. And we have to take very seriously. அதை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Second time he is just separated for the church. இரண்டாவது முறை அவர் சபைக்கென்றே அவர் கடந்து வருகிறார். When he coming, அவர் கடந்து it வருகிறார். says that then what 17, then we who are alive and remain will be caught up together with him. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, where it says that in the clouds to meet the Lord. எங்கே நாம் கடந்து போவோம், அது இப்படியாக சொல்லுகிறது, மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. So in the second coming Jesus will not come into the earth. இந்த இரண்டாவது வருகையிலே இயேசு பூமிக்கு வர மாட்டார். He will come into the clouds. அவர் மேகங்கள் மத்தியிலே கடந்து வருவார். And we will be caught up. நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். The death, those who are died in Christ and those who are alive will go from here. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தார்களோ, யாரெல்லாம் அவர் வரும்பொழுது உயிரோடு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து போவார்கள். Hallelujah. Hallelujah. 1 Corinthians chapter 15 verse 52 says, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 Corinthians chapter 15 verse 52. 1 கொரிந்தியர் 15:52. It says that அது இப்படியாக சொல்லுகிறது. in a moment, in the twinkling of an eye, at the last trumpet, for the trumpet will sound and the dead will be raised imperishable and will be changed. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். The perishable bodies will be changed into imperishable bodies. அழிவுள்ள சரீரம் எல்லாம் அழியாமையாகிய சாவுக்கேதுவாகிய சரீரம் எல்லாம் சாவுக்கேதாத ஒரு சரீரமாக மாற்றிக் கொள்ளப்படும். For example, உதாரணத்திற்கு, when Jesus was on this earth, இயேசு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது he was in the physical body. அவர் மாம்ச சரீரத்திலே இருந்தார். He died with the same body. அவர் அதே சரீரத்திலே மரித்து போனார். But he was resurrected. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து கொள்ளப்படும் பொழுதோ, The disciples saw him with the same body. ஆனால் இந்த சீஷர்கள் அவரை அதே சரீரத்திலே பார்த்தார்கள். But that is not the flesh and the blood. ஆனால் அது ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் ஆன சரீரம் அல்ல. The same form. அதே வடிவம் தான். But in the
separated form. ஆனால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வடிவம், That was a heavenly body, அதுதான் பரலோகத்தின் வடிவமாக சரீரமாக இருக்கிறது. an imperishable body. அது அழியாமையாக இருக்கிறது. Those who are looking at him, they understood that this is same Jesus. அவரை பார்த்தவர்கள் அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, இது அதே இயேசுவாகவே இருக்கிறார். But there was a glory on this body. ஆனால் அவருடைய சரீரத்திலே ஒரு மகிமையானது காணப்பட்டது. The same way it's written here. அதே போலதான் இங்கேயும் எழுதி இருக்கிறது. If we are going with Jesus, நாம் இயேசுவுடனே கூட போவோம் என்றால் our this weak physical bodies will be changed. நம்முடைய பலவீனமான மாம்சீக சரீரம் எல்லாம் முற்றிலுமாக மாற்றப்படும். Today we are this weak body. நாம் இப்பொழுது இன்று இப்படி மாம்சீக ஒரு பலவீன மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். Sometimes we are attacked with the flu or any kinds of fever. சில நேரங்களில் சில ஜுரங்களாலும் சில தொற்று காய்ச்சலாலும் நாம் பாதிக்கப்படுகிறோம். Sometimes we are attacked with many kinds of serious sickness. சில நேரங்களில் மிகுந்த சீரியஸான வியாதிகளினால பலவீனங்களினாலே நாம் பாதிக்கப்படுகிறோம். We are under many temptations, problems, many kinds of issues. அநேக நேரங்களில் நாம் அநேக சோதனைக்குள்ளாக, அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக, அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து போகிறோம். Each and every day Satan attacking us with many issues. ஒவ்வொரு நாளும் பிசாசு அநேக பிரச்சனைகளை கொண்டு நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறான். We are struggling with many responsibilities and many things. அநேக பொறுப்புகளுடனே நாம் அநேக காரியங்களில் இடறிக்கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறோம். Sometimes we are crying because of these things. சில நேரங்களில் இந்த காரியங்களை நினைத்து நாம் அழுவதும் உண்டு. But there is a day for us. ஆனால் நமக்கு என்று ஒரு நாள் இருக்கிறது. A day that's given by the Lord. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. That is the day of the Lord. அதுதான் கர்த்தருடைய நாளாய் இருக்கிறது. That day is given to each of us. அது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட நாளாய் இருக்கிறது. It's a very happy and blessed news. அது மிகவும் சந்தோஷமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியாக இருக்கும். The news is that our perishable body will be changed into a imperishable body. அந்த செய்தி என்னவென்றால் அழிவுள்ள சரீரமாக நம்முடைய சரீரம் அழியாமையாக இருக்கிற சரீரமாக அது மாறப்பட போகிறது. We will get a glory of God. We will get a heavenly body. நாம் நமக்கு அந்த கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம். அந்த பரலோகத்தின் வடிவத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. We will receive heavenly body. நாம் பரலோகத்தின் அந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். And we will leave this earthly body. இந்த உலக பூமியின் சரீரங்களை நாம் விட்டு விடுவோம். This is the hope of each of us. நம்முடைய எல்லாருடைய ஒவ்வொருவரின் நம்பிக்கையாக தான் இது இருக்கிறது. That's the word of God says that those who believe him. அதுதான் வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ. In Philippians 3:20 and 21 verse says that. பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. We have to understand that our citizenship is not here on this earth. நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடியுரிமை அது பூமியிலே அல்ல, அது பரலோகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. We have to eagerly wait for our savior Jesus Christ. நாம் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். As we are having citizenship on this earth, எப்படி இந்த பூலோகத்திலே நமக்கு குடியுரிமை வைக்கப்பட்டிருக்கிறதோ, we cannot take this body into the citizenship of that earth, that Jesus kingdom. இயேசுவின் ராஜ்யத்தினுடைய குடியுரிமைக்கு இந்த மாம்சீக சரீரத்தை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. For that he will change our body. அதற்காக அவர் நம்முடைய சரீரத்தை மாற்றுவார். That's verse 21. Who will transform the body of our humble state into conformity with the body of his glory. அதுதான் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று எழுதி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So the citizenship will be changed. அந்த குடியுரிமை முற்றிலுமாக மாற்றி போடும். Today we are focusing on this earth. நாம் இப்பொழுது இந்த பூமியை நினைத்து பூமியின் காரியங்களை நினைத்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். When Jesus is coming, ஆனால் இயேசு வரும் பொழுதோ our citizenship will be changed. நம்முடைய குடியுரிமை மாற்றப்பட்டு போகும். So two types of citizenship is there. எனவே இரண்டு விதமான குடியுரிமைகள் இருக்கிறது. The one entry ticket to the hell. ஒன்று நரகத்துக்கு செல்வதான அந்த நுழைவு சீட்டாக இருக்கிறது. And another ticket to the heaven. இன்னொரு நுழைவு சீட்டு பரலோகத்திற்கு செல்வதற்காக இருக்கிறது. If we are not waiting for this, நாம் இதற்கெல்லாம் காத்திருக்கவில்லை என்றால், if we are not believing Christ, நாம் இயேசுவுக்கு நாம் இயேசு விசுவாசிக்கவில்லை என்றால், we will change
our citizenship from this earth to the hell. நாம் நம்முடைய பூலோகத்தின் குடியுரிமையை நரகத்தின் குடியுரிமைக்கு மாற்றி விடுவோம். But if we are waiting for Christ, ஆனால் நாம் இயேசுவுக்காக காத்திருப்போம் என்று சொன்னால், if we are believing நாம் him, இயேசுவை விசுவாசிப்போம் என்று சொன்னால், our citizenship will be changed into the heaven, நம்முடைய குடியுரிமையானது பரலோகத்திற்குள்ளாக மாற்றப்பட்டு போகும். and we will get an imperishable body. நமக்கு ஒரு அழிவில்லாத ஒரு சரீரத்தை இயேசு கொடுப்பார். That body doesn't have any sickness, அந்த சரீரத்துக்கு எந்தவித வியாதியும் பலவீனங்களும் கிடையாது. any kind of issues, எந்த விதமான பிரச்சனையும் அந்த சரீரத்துக்கு கிடையாது. only the happiness, joy that we will get from there. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாத்திரமே அந்த சரீரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. ஹalleluya. Then who can go to the heaven? யார் பரலோகத்துக்கு செல்ல முடியும்? Next we can see that those who doing the will of God. அடுத்ததாக நாம் பார்க்க முடியும், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். From the Gospel of Matthew, அதற்காக நாம் வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம், Gospel of Matthew chapter 7, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் verse 21. 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Hallelujah. Hallelujah. Verse 21 says that not everyone who says to me, Lord, Lord, will enter the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. Not everyone who says, my Lord, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிற எல்லாரும் அல்ல. but who can go? ஆனால் யார் கடந்து செல்ல முடியும்? The one who does the will of my Father. யாரெல்லாம் என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே கடந்து போவார்கள். Hallelujah. Hallelujah. What is the will of God? கர்த்தருடைய சித்தமானது என்ன? So it's a proof that who can go with Jesus. இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது, யார் இயேசு கூட செல்ல முடியும். Jesus clearly says the one who doing the will of God. இயேசு தெளிவாக இங்கு குறிப்பிடுகிறார், யாரெல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே. So what is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன? Jesus said himself from the Gospel of John, இயேசு இப்படியாக சொல்லியிருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் in the chapter 14 verse 15. 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. So here Jesus said this way, if you love me, you will keep my commandments. இயேசு இப்படியாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். So what was the will of God? கர்த்தருடைய சித்தமானது என்ன? We have to follow the commandments of God. நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. Whatever is written in the Bible, பைபிள்ல வேதாகமத்துல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ, whatever Jesus said to us to do, இயேசு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ we have to obey. நாம் அதை கீழ்ப்படியிருந்து We have to obey the commandments. நாம் அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். And we can see that 10 commandments was written on the last wall. அந்த செவிற்றிலே பின்னாக 10 கட்டளைகளுடைய அந்த போர்டு எழுதப்பட்டிருக்கிறது. So many things we can see the commandments here. அங்கு அந்த கற்பனைகள் குறித்த अनेक காரியங்களை நாம் அங்க பார்க்க முடியும். And also Jesus said, those who love me. இயேசு இப்படியும் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவர்கள். So we have to have this in our life. எனவே நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. So who can go when Jesus is coming? இயேசு வரும்பொழுது யாரெல்லாம் அவரோடு கூட கடந்து செல்வார்கள்? Firstly we saw that who are waiting for him. முதலாவது நாம் பார்த்தோம் யாரெல்லாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, and means who are ready to go. இரண்டாவது அவர்கள் யாரெல்லாம் அவருக்காக ஆயத்தமாக இருக்கிறார்களோ, and secondly those who believe in him. இரண்டாவதாக யாரெல்லாம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார்களோ, and thirdly we saw that those who doing the will of God. மூன்றாவதாக நாம் பார்த்தோம் யாரெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்களே கடந்து போவார்கள். Hallelujah. Hallelujah. In between what we have to do? இடையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? In Acts chapter 1 verse 8, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, what shall we do as we are waiting for Jesus? நாம் இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? And earlier I said that we have to go through the sanctification process. இதற்கு முன்பாக நான் சொன்னேன், நாம் பரிசுத்தமாக்குதல் கூடிய அந்த செயலுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் At the என்று. same time a responsibility was given here. அதே நேரத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
Hallelujah. Hallelujah. A responsibility is given that to share the gospel to others. இங்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. Hallelujah. Hallelujah. You cannot hide your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மறைத்துக் கொள்ள முடியாது. Jesus did many things in your life. உங்கள் வாழ்க்கையிலே இயேசு अनेक காரியங்களை செய்திருக்கிறார். You have to share it with the others. நீங்கள் அதை மற்றவர்களிடத்திலே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். You have to share with your neighbors. அதை உங்களுடைய அயலாரிடத்திலே, பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே நீங்கள் அதை சொல்ல வேண்டும். You have to share with your house owners. நீங்கள் உங்களுடைய வீட்டு உரிமையாளர் கிட்ட இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். You have to share it with your friends. உங்களுடைய சிநேகிதர்களோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. It's the responsibility is given to everyone. அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. When you receive the power, you will be a witness. நீங்கள் பலத்தை அடையும் பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. Holy Spirit power to overcome the temptation and problems. இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எல்லாவித சோதனைகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ள நமக்கு ஏதுவாய் இருக்கும். You need the power of the Holy Spirit. உங்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தேவைப்படுகிறது. How will you receive the power of Holy Spirit? அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? You have to spend time in personal time of prayer. நீங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலே நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். In the worship you have to worship. நீங்கள் ஆராதனை நேரத்திலே ஆராதனை செய்ய வேண்டும். You will receive the power of Holy Spirit. நீங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். Jesus himself said that. இயேசு தாமே இப்படியாக சொல்லி இருக்கிறார். You ask more Holy Spirit, I will give you more. நீ பரிசுத்த ஆவியை கேட்டால் இன்னும் அதிகமாக நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. And when it comes you will be a witness. நீங்கள் அது கடந்து வரும்போது நீங்கள் உலகத்திற்கு சாட்சியாக இருப்பீர்கள் You என்று have வேதம் to be எழுதுகிறது. witness in everywhere. நீங்கள் எல்லா இடத்திலும் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. It's a responsibility given to you. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு கடமையா இருக்கிறது. When you are busy with your business and job, உங்களுடைய வேலையிலும் நீங்கள் தொழிலிலும் பிஸியாக இருப்பீர்களானால், when you are busy with your studies, உங்களுடைய படிப்புகளிலே கல்வியிலே நீங்கள் பிஸியாக இருப்பீர்களானால், don't forget this. இந்த காரியத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். You are a witness. நீங்கள் ஒரு சாட்சி. Witness to the home. நீங்கள் வீடுகளுக்கு ஒரு சாட்சி. Witness to the neighbor. நீங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு சாட்சி. Witness to the friends. உங்களுடைய சிநேகிதர்களுக்கு நீங்கள் ஒரு சாட்சி. Hallelujah. Hallelujah. You have to take the gospel. நீங்கள் அந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். In the conclusion I would like to read from the book of Revelation. முடிவாக நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். Chapter 3 verse 11 and 2:13. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 11 to 13. 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை வாசிப்போம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. He who has an ear, யாரெல்லாம் காது உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, let him or her hear this. அவரோ அல்லது அவளோ கேட்பார்களாக. What the Spirit of the God says to the church. ஆனால் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதாவது, because this is the true. ஏனென்றால் இதுதான் சத்தியமாய் இருக்கிறது. Jesus said, இயேசு இப்படியாக சொல்லி இருக்கிறார், I am coming quickly. நான் சீக்கிரமாய் வருகிறேன். And he said that hold fast to what you have. நீங்கள் எதை வைத்திருக்கிறோ அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. You have to hold your faith. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை மிகுந்த அதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள You வேண்டும். have to hold your that purity. அந்த பரிசுத்தத்தை, அந்த தூய்மையை நீங்கள் அதை பிடித்துக் கொண்டு வைக்க வேண்டும். So that no one will take your crown. உங்களுடைய கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். It's a competition also. அது ஒரு போட்டியாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Who can overpower on the kingdom of heaven? யார் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்பதே. Hallelujah. Hallelujah. So though we have to hold it. எனவே அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். And he said, he who overcomes. அவர் இப்படியாக சொல்கிறார், யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, Or in another word, the one who is enter into the kingdom. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், யார் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார்களோ, The one who is going with Jesus. யார் இயேசுவுடனே கூட செல்கிறார்களோ. Jesus said that I will make a pillar of his temple. இயேசு சொல்லுகிற அந்த ஆலயத்தின் தூணாக அவரை மாற்றுவேன் என்று எழுதியிருக்கிறார். Not this type of
pillar, இப்படி இந்த மாதிரியான ஒரு தூண் அல்ல. the main person of his kingdom. அவருடைய ராஜ்யத்தினுடைய ஒரு பிரதானமான ஒரு நபராக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். And Jesus will write his name and his God's name on him. அவன் மேலே தேவனுடைய நாமத்தை எழுதுவேன் என்று எழுதியிருக்கிறார். Today we know because Aadhaar card and other ration card or whatever the ID cards. நமக்கு अनेक ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மற்ற ஐடி கார்டுகளிலே நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. But here the word of God says ஆனால் here, இங்கு வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, I will write on him the name of my God and the name of the city of my God and the new Jerusalem. என் தேவனுடைய நாமத்தையும் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். The word of God says that a new Jerusalem, it is coming down from heaven. வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேம். The earth will be changed into a new shape. இந்த பூலோகமானது முழுவதுமாக அது வேற வடிவம் பெற்று அது புதிய எருசலேமாக மாறும். And a new Jerusalem will come down. ஒரு புதிய எருசலேமானது பரத்திலிருந்து இறங்கி வரும். Do not look at the watch. நீங்கள் கடிகாரத்தை பார்க்க வேண்டாம். If you are still looking at the watch time, நீங்கள் இன்னும் கூட உங்களுடைய கடிகாரத்தை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், look at Jesus' second coming. இயேசுவுடைய இரண்டாம் வருகையை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். We don't have time. நமக்கு நேரம் இல்லை. We have to be prepared. நாம் ஆயத்தமாய் கொண்டே இருக்க He வேண்டும். will come at any time. அவர் எந்த நேரத்திலும் கடந்து வரலாம். We have to be ready. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have to believe him. நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். We have to do his will. நாம் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். If we are still away from Jesus, நாம் இன்றும் இயேசுவை விட்டு புறம்பே இருப்போமானால், please come to him. தயவு செய்து அவரிடத்தில் கடந்து வருவோம். Jesus is just waiting for you. இயேசு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். Just arise in the presence of கர்த்தருடைய God. சமூகத்தில் யாவரும் எழுந்து நிற்போம். That time just look at our life. அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். Am I really believe him? நாம் நிஜமாகவே அவரை நான் விசுவாசிக்கிறேனா? Really am a son of God? நிஜமாகவே உண்மையாகவே நான் தேவனுடைய மகனா? Am I doing the will of God? நான் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேனா? Really am I sanctified by the blood of God? உண்மையாகவே நான் தேவனுடைய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டேனா? So you have to think ourselves. எனவே நாம் சற்று யோசித்து பார்க்க We வேண்டும். have to look ourselves. நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும். We have to change. நாம் மாற வேண்டும். Hallelujah. Hallelujah. Just to close our eyes. நம் கண்களை மூடுவோம். Today we have Lord's table here. நமக்கு இன்று கர்த்தருடைய பந்தியானது வைக்கப்பட்டிருக்கிறது. That table also proclaim one thing. அந்த கர்த்தருடைய பந்தியும் ஒரு காரியத்தை அறிவிக்கிறது. Jesus' second coming. இயேசுவினுடைய இரண்டாம் வருகை. He didn't come yet. அவர் இன்னும் வரவில்லை. We are just waiting for him. நாம் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். Just submit ourselves. நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். Heavenly Father, we come to thy presence. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேரா கடந்து வருகிறோம். Lord, thank you for giving a new salvation in our life. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிய ரட்சிப்பை நீர் அருளினதுக்காக நன்றி. Who will go when Jesus is coming? இயேசு வரும்போது யார் அவருடனே கூட கடந்து போவார்கள்? Lord, help us to wait for you. ஆண்டவரே, உமக்காக காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். Lord, help us to believe you. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us to do your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us to be a witness. ஆண்டவரே, சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். Lord, bless each and every one. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Thank you for hearing our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். Amen. ஆமென்.